ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோவா ஐஸ்கிரீம் தான் செய்கிறது எப்படி பார்க்கலாம். கொய்யாக்காய் வச்சுட்டு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாமா? இதுக்கு வந்து தோலெல்லாம் நான் சீவிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மரத்தில் பிச்சுட்டு வந்தோம் கோவா. கொஞ்சம் மேலெல்லாம் கருப்பாயிடுச்சு. அதனால் நாங்கள் தோலெல்லாம் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடயே கொஞ்சம் பால், அப்புறமா சர்க்கரை, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற கோவாவாக இருந்துச்சுன்னா அதை அதனோட தோல் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது கூட நான் இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் பிசின், அப்புறம் சியா சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் இதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிடாது. இது ஐஸ்கிரீமில் போட்டுட்டா நல்லா சாப்பிட்ருக்கேன். பட் ரொம்ப கூலிங்காக இருக்குது, பசங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் சளி பிடிச்சிட்டோன்னா இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. கோவை குளுமா இல்லையா, அதனால். இல்லை இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுன்னு சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாதாம் மிஷின் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது அப்படியே நீங்கள் பவுலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். இல்லை இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிட்டு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லாம். ஒன் டே இருக்கணும் இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிட்டு. ஒன் டே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் அடுத்த நாள் அது ஐஸ்கிரீமாக வரும். இல்லை அப்போவே கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துட்டிங்க, 6 ஹவர்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஐஸ்கிரீம் அந்த ஷேப் அழகாக வராது. அடுத்த நாள் எடுக்கக்குள்ளே தான் ஷேப்பு வரும். இல்லை இந்த கோவா வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு அந்த பீல்லாம் அந்த தோல் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் ஸ்பூன் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அது அதனுடைய தோலுக்குள்ளேயே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தோலோடு சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொய்யாக்காவோட தோல் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, பிளாக் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் அதெல்லாம் சேர்த்து இது பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி செஞ்சு மோல்டில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் எடுத்து சாப்பிடணும். அந்த பசங்க அவசரப்படுதுன்னு அப்போயே எடுத்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா வராது. அடுத்த நாள் எடுக்கக்குள்ளே தான் அது சூப்பராக வரும். ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அடுத்த நாள் எடுத்து பார்த்தோம், செம்மையாக வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அது ஏற்கனவே பாருங்கள் அந்த பவுலில் காலி ஆகிடுச்சு. இதை நான் ஒன்று வீடியோ எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லி வந்துட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கா. சூப்பராக வந்துச்சுங்க, நிஜமாலுமே செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கோவா சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோவா ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது யாரெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களோ அவங்களும் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.